நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமாவில் காதலை ரொம்ப அழகாகவும் கிளாசிக்காகவும் சொல்கிறதுல இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு நிகர் அவரே தான். அவரோட படங்களில் பாடல்களுக்கும் மிக முக்கியமான இடம் இருக்கும். பாடல்கள் பாடும்போது சின்ன ஒரு பிசிறு இருந்தால் கூட ஸ்ரீதர் அதை ஒத்துக்கவே மாட்டார். ரொம்பவே கச்சிதமாக இருக்கணும்னு நினைப்பார். அப்படி இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய ஒரு காலகட்டத்தில் ஒரு பாடகியால் இந்த மெட்டுக்கு உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் ஒரு சின்ன சவால் விட்டப்போ அதை தன்னோட அசாத்திய திறமையால் முறியடித்த பாடகி தான் எஸ் ஜானகி அம்மா. அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்கலாம் வாங்க. அது ஒரு ரொமான்டிக் திரைப்படத்தின் பாடல் கம்போசிங் நடந்த நேரம். படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு அழகான மலைப்பிரதேசத்தில் காதலை பரிமாறிக்கிற ஒரு சூழல். இசையமைப்பாளர் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் ஒரு அருமையான மேற்கத்திய இசையும் மென்மையான மெலடியும் கலந்து ஒரு மெட்டை வாசித்து காட்டுறாங்க. இயக்குனர் ஸ்ரீதருக்கு மெட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அவர் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. விச்சு, இந்த மெட்டில் இருக்க அந்த ஹம்மிங் மற்றும் ஹை பிச் நோட்ஸ் ரொம்ப முக்கியம். இதை சாதாரணமாக பாடினா நல்லா இருக்காது, ஒரு பறவை பாடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இசையமைப்பாளர் இதுக்கு ஜானகி தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மாவை வரவழைக்கிறாங்க. ஜானகி அம்மா வந்ததும் அவங்கக்கிட்ட ஸ்ரீதர் அந்த சூழலை விளக்கி, ஜானகி, இந்த பாட்டோட ஆரம்பத்தில் வர்ற அந்த இசைக்கு இணையாக உங்களோட குரலில் ஒரு ஏக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜானகி அம்மா புன்னகையோட முயற்சி பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மைக் முன்னாடி போய் நிற்கிறாங்க. பாடல் பதிவு ஆரம்பித்தது. பாட்டோட ஆரம்பத்தில் வர்ற அந்த மியூசிக்கு நடுவே ஜானகி அம்மா கொடுத்த அந்த ஹம்மிங் ஒட்டுமொத்த ஸ்டுடியோவையும் அப்படியே கட்டி போட்டுச்சு. தொடர்ந்து அவங்க பாடின விதம் அந்த மலையில் இருந்து வர்ற குளிர்ந்த காற்று மாதிரி அவ்வளவு அழகாக இருந்தது. ஒரு முறை கூட ரீடேக் வாங்காமல் ஒரே டேக்கில் பாடலை முழுமையாக பாடி முடித்தாங்க ஜானகி அம்மா. கண்ட்ரோல் ரூமில் இருந்து இதை கேட்டுட்டு இருந்த இயக்குனர் ஸ்ரீதர் பாட்டு முடிஞ்சதும் வேகமாக ஓடி வந்து ஜானகி அம்மாவோட கைகளை பிடிச்சிக்கிட்டார். ஜானகி, நான் நினச்சதை விட 200 மடங்கு சிறப்பாக பாடிட்டீங்க. நீங்கள் பாடகி இல்லை, ஒரு இசை தேவதை அப்படின்னு பாராட்டுறாரு. தேட்டரில் படம் ரிலீஸ் ஆன போது அந்த பாடல் தான் இளைஞர்களோட தேசிய கீதமாக மாறுச்சு. இயக்குனரின் சவாலையும் தன்னோட அசாத்திய குரலால் வென்ற ஜானகி அம்மாவோட இந்த திறமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களோட பெரிய பலமே. மேலும் நாளை இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.